ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைக்கு வந்து உரை மருந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ரொம்ப பொருள்லாம் சேர்த்து கொடுக்கல, 3 பொருள் தான். ஒன்று வந்து வசம்பு, சுக்கு, ஓமம், இந்த 3 பொருள் வச்சு தான் நான் உரை மருந்து கொடுக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி கொடுக்குறதுன்னா, ஒரு கல்லை எடுத்துட்டு அதில் ஓமம் வச்சு, ஓமத்துக்கு மேலே வசம்பு வச்சு நல்லா உரசி எடுக்கணும். இது கூட கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அது வந்து அரைப்பட்டு வந்துடும். வசம்பும் நல்லா அதோட மிக்ஸ் ஆகி, ஓமமும் மிக்ஸ் ஆகி நல்லா அரைஞ்சி வந்துடும். இதை நம்ம தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா உரசி, அந்த ஓமம் வந்து நல்லா பொடியாகணும், அந்த அளவுக்கு உரசணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைக்கு மருந்து உரசுறதுக்கு வந்து தனியாக ஒரு கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க உரசுறதுக்கு முன்னாடி. வேறு எதுக்கும் அந்த கல்லை யூஸ் பண்ணாதீங்க. இது ஒன்றுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மருந்து உரசுறதுக்கு மட்டும். அப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மருந்து வந்து உரசு மருந்து சொல்லுவாங்க, உரப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பேர் தான் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். குழந்தைக்கு நல்லா தலைக்கு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உரப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்தெல்லாம் உரசி கொடுப்பாங்க. இதுதான் உரப்புன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த மருந்து வந்து உரசி கொடுக்கறதுனால உரசு மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வசம்பு வச்சு நான் தேய்க்க போகிறேன். வசம்பும் ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வருது. இந்த மருந்து எதுக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா, அவங்களுக்கு வந்து அந்த பால் வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மருந்து கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்க வந்து பாத்ரூம் போகும்போது ரொம்ப ஸ்மெல்லாக வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. வயிற்றில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மருந்து கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மருந்தோட வாசனை வந்து குழந்தைங்களுக்கு சீர் பிடிக்காமல் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காண்டியும் இது கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து சளியும் பிடிக்காது குழந்தைங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கறதுனால. இந்த 3 ரீசனுக்காண்டி தான் இந்த மருந்து கொடுக்குறாங்க. இது வந்து பிறந்த குழந்தைங்க 16ஆவது நாள்லேருந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து 1 மந்த் கழித்து தான் என்னோடய பையனுக்கு கொடுத்தோம். அப்போ அவனை தலைக்கு குளிக்க வைக்கும் போதெல்லாம் நாங்கள் மருந்து கொடுத்துருவோம். இது கூட வந்து வெள்ளைப்பூடு, மிளகு, காயம் எல்லாம் சேர்ப்பாங்க. நான் வந்து சிம்பிளாக இந்த 3 தான் சேர்த்து கொடுப்பேன். உங்கள் குழந்த வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே, ஒரு 8 மாத குழந்த, 9 மாத குழந்த, 1 வயசு குழந்தன்னா நீங்கள் அந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் சேர்த்து கொடுக்கலாம். என்னெல்லாம் சேர்க்கணுன்னா, சுக்கு, வசம்பு, ஓமம், மிளகு, வெள்ளைப்பூடு, பெருங்காயம் எல்லாமே உரசி கொடுங்க. 1 மாதத்துலேருந்து 6 மாத குழந்தைக்கு வந்து நீங்கள் இதை உரசிட்டு அப்படியே கொடுக்கக்கூடாது. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது தான் கொடுக்கணும். இதுதான் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுக்கு கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. நம்ம வந்து அப்படி ராவாக கொடுத்துட்டோம்னா குழந்தைக்கு வயிற்றில் புண்ணு வந்துடும். அது ரொம்ப பிரச்சனையாயிரும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்தே கொடுங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் வந்து இந்த பொருட்களெல்லாம் நல்லா சுட்டு அதுக்கப்புறம் அதை உரசி கொடுப்பாங்க. அது வந்து அப்படி கொடுக்குறதும் நல்லது தான். ஏன்னா வயிற்றுக்குள்ளே எதுவும் தங்கி இருந்தாலும் அது கொடுக்குறது மூலமாக அது வெளியில் வந்துடும். குழந்தைங்க ஏதாவது எடுத்து சாப்பிட்ருந்தா தெரியாமல் வயிற்றுக்குள்ளே எதுவும் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவும் குழந்தை சாப்பிட்ருந்தா கூட அது வெளியில் வந்துடும். அப்படியும் கொடுக்கலாம். ரொம்ப செமிக்காமல் வாமிட் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒய்யாமல் பாத்ரூம் போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அது கொடுத்தா சீக்கிரம் சரியாயிரும். என்னோடய குழந்தைக்கு நான் ரொட்டீனாக கொடுக்குறதுனால நான் இப்படி தான் சுடாமல் அதை கொஞ்சோண்டி தண்ணியில் நனைச்சிட்டு உரசி கொடுப்பேன். எப்போதும் ரொட்டீனாக கொடுக்குறதுனால நான் அப்படி தான் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ருத்ரன் குட்டிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேபி கேர்ஸ் வீடியோஸ்லாம் நான் போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா என்னோடய வீடியோ வர்றது கஷ்டம்தான். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பேபி கேர் பற்றின வீடியோ இல்லை ஏதாவது டிப்ஸ் வீடியோ வேணும்னா கூட நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதை ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.